இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு அப்புறம் முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பின்னாடி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் சின்ன வயசு தானே, ஒரு வருஷத்தில் என்னத்தை முடிவெடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோழன் அதுக்கு என்ன சொல்லுவான்னா, இல்லை நாங்கள் 2 பேரும் விரும்பிலாம் மேரேஜ் பண்ணிக்கிடலை. ஒரு சூழ்நிலையினால தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவங்களுக்கு எந்த வகையிலையும் நான் பொருத்தமானவங்க கிடையாது. அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. நான் எந்த இதுவும் படிக்கலை. இன்னொன்று அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் ஒரு பொறுக்கி நிறைய பொம்பளை பிள்ளைங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால் என்னைய நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவங்க லைஃப்பை பார்த்துக்கிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதை கேட்ட உடனே நிலம் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருப்பா. எங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் டிவோர்ஸை கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப இந்த கோர்ட்டுக்கு அலைய வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவங்களும் உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. வெளியே வந்த உடனே நிலா அவனை சோழனை பார்த்து கேட்பா, என்ன ரொம்ப நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொசிசிவான மாதிரி ஃபேஸ் அப்படி ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிடுவா. உடனே இவன் நினைப்பான், சோழன் நினைப்பான், சரி நம்ம மேலே ஏதோ ஒரு கொஞ்சம் வருது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்க அண்ணன் சேரன் கேட்பா, என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சேரன் கிட்ட அண்ணன் சோழன் சொல்லுவான், நான் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க அண்ணன் சேரன் ஷாக் ஆகி, ஏன்டா நீ நிலா தானே கேட்டா, நீ கேட்கல, நீ எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிலாவை அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாரு. அதுக்கு அவன் சோழன் சொல்லுவான், இல்லை நான் மட்டுமே ஆசைப்பட்டுட்டு இருந்தால் போதுமா, அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைல்ல, அவங்களுக்கு என்னை ஒரு ஹஸ்பண்டாகவே யோசிக்க தோணலை. அதனால அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுவான். நேரம் ஆயிடுச்சு, வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு போயிடுவான். அப்போது நடேசன் அவங்களோட அப்பா கொஞ்சம் ஷாக்காக யோசிப்பார். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்துட்டு அவரும் பின்னாடியே சோழனுக்கு பின்னாடி போயிட்டு அவன்கிட்ட நிப்பாட்டி, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்கிட்ட என்ன பேசணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நடேசன்கிட்ட கேட்பான் சோழன். அப்போது நடேசன் அவங்க அப்பா சொல்லுவார், நீ என்ன, நீ உன் மனசில் என்ன நினச்சிருக்க, அவள் இப்படி கொடுத்தா உன் மேலே ஒரு விருப்பப்படுவா நினச்சி தானே நீ பண்ணின. அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பொண்ணுங்களுக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கும்போது நம்ம மேலே விரும்பி வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஆசை வரும். ஆனால் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கும்போது, சரி இவங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, ஈஸியாக இப்போ நம்ம விலகிடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீ உன் கற்பனையை அதில் திணிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் சோழன் யோசிப்பான், சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு என்னமோ அவள் நம்ம மேலே பொசசிவாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நிலாவும் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது சேரன் சொல்லுவான், சாப்பிட்டுட்டு போ அப்படிம்பான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேரன் சொல்லுவான் நிலா கிட்ட, என்னப்பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்கள் வீடு மாதிரி இருந்தது. ரொம்ப நாங்கள் ஒரு எல்லா விஷயமும் சந்தோஷமான விஷயங்களும் நடந்தது. இப்போது நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகிறீங்கன்னு சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேர்ந்து வாழ்ந்துட மாட்டிங்களான்னு தான் நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்லுவா, இல்லை பிரியர் தானே கரெக்டுங்கிற மாதிரி அவள் பேசிட்டு விட்டுருவா. இன்றைக்கி எபிசோடில் இதுதான் நடந்தது.